கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். They asked her, woman, why are you crying? They have taken my Lord away, she said, and I don't know where they have put him. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல இயேசுவை கல்லறையில் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சகோதரி அவரிடத்துல அந்த கல்லறையின் இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த இடத்துல இயேசு இல்லை. அந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறபடியினால் அந்த சகோதரி கண்ணீரோடு கூட நின்று அந்த இடத்துல நிற்கிறார். அவளை பார்த்துதான் இந்த வார்த்தை கேட்கப்படுகிறது, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? அதற்கு அந்த சகோதரி சொல்லுகிறார்கள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இயேசுவை இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அறியாமல் தோட்டக்காரன் என்று சொல்லி நினைத்து அவரிடத்திலும் சொல்லுகிறார், நான் எந்த இடத்தில் என் இயேசுவை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியவில்லை, அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அழுகிறாய்? இந்த நாளிலும் இயேசு நம்மை பார்த்து கேட்கிற வார்த்தை, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? யாரை தேடி அழுது கொண்டிருக்கிறாய்? சிலுவையில் அறைந்த என் இயேசுவை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி கலங்குகிறாயோ? அவர் வைக்கப்பட்ட கல்லறை வெறுமையாக்கப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாக ஜீவனுள்ளவராக நின்று கொண்டிருக்கிறார். பயப்படாதே, உன் அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, உன் கண்ணீருக்கு ஒரு முடிவை கர்த்தர் எழுதும்படியாகத்தான் இன்று அவர் உன்னை பார்த்து கேட்கிறார், எதற்காக அழுகிறாய்? எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? உன் குடும்பத்தை குறித்தா? உன் வாழ்வை குறித்தா? உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தா? உன்னுடைய படிப்பை குறித்து அழுகிறாயோ? எதை குறித்து அழுது கொண்டிருக்கிறாய்? என் ஆண்டவர் இடத்துல சொல்லுவாயா, இயேசுவே, என்னுடைய கண்ணீரை துடைங்கப்பா. கல்வாரி சிலுவையில் இயேசு உயிர்த்தெழுந்தது உன் கண்ணீரை துடைப்பதற்காக. நீ கண்ணீரோடு கூட வாழ வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. உனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் அவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, எனக்கு விடுதலை, என் கண்ணீர் மாற வேண்டும் ஆண்டவரே, என் கண்ணீர் மாற வேண்டும் ஆண்டவரே, இந்த நாளிலும் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட வந்து நின்று என் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே கர்த்தர் தொடும்படி ஆட்சேபிக்கிறேன். அன்று உம்மிடத்திலே வந்த சகோதரிக்கு நீர் விடுதலை கொடுத்தீர். ஏன் அழுகிறாய் என்று கேட்டேன். என்று எங்களுக்கு யாரும் இல்லையே, யார் எங்களுடைய கண்ணீரை துடைப்பார்கள்? யார் எங்களுக்காக கண்ணீர் வடிப்பார்கள் என்று சொல்லி கதறுகிற ஒரு கூட்டம் இருக்கிறதே அப்பா. இன்று இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் நீர் தொடும் ஆண்டவரே, துடையும் ஆண்டவரே. கண்ணீர் துடைக்கப்படுவதாக. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. எதன் நிமித்தமாய் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ இந்த கண்ணீர் இப்பொழுது மாறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறதா இவர்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.